வணக்கங்க. வெல்கம் டு அறுசுவை அடிசில். நம்ம இன்னைக்கு வீடியோல பலாக்காயை ஈஸியா சுத்தப்படுத்தி நறுக்கிறது எப்படின்னும், மட்டன் குழம்பு டேஸ்ட்ல சோறு, சப்பாத்தி, பரோட்டாவோட வச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்யறதுன்றதையும் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தைவான்ல எனக்கு இந்த பலாக்காயை கொடுத்த என்னோட ஃப்ரெண்டுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. இந்த பலாக்காயை நறுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டே நிறைய பேர் இதை சமைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, ரொம்ப ஈஸியா நம்ம நறுக்கலாம். வாங்க. இது நறுக்கிறதுக்காக நம்ம நார்மலா யூஸ் பண்ற சாப்பிங் போர்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கீழே இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து ஒரு பால் வடியுங்க. அந்த பால் நம்ம கையில பட்டாலோ இல்ல நம்ம அந்த கட்டையில பட்டாலோ ட்ரெஸ்ல பட்டாலோ அப்படியே ஒட்டிக்கும், ரொம்ப கருப்பா இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டுக்கலாம். நல்ல ஷார்ப்பான ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கூடவே இந்த அளவுக்கு எண்ணெயும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கத்தியிலையும் அதே மாதிரி கைகள்ல 2 பக்கமும் நல்லா இந்த எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுல இருந்து வர அந்த பால் வந்து உங்க கையையும் ஸ்பாயில் பண்ணாது, உங்க கத்தியையும் ஸ்பாயில் பண்ணாதுங்க. ஈஸியா நீங்க கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பால் வடியும் உடனே டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இது கைகள்ல பட்டா ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே கருப்பா இருக்குங்க. அதனாலதான் நம்ம எண்ணெய் தடவிக்கிறோம். இப்போ இதையும் நறுக்குனீங்க, 2ஆ நறுக்குனீங்கனாலும் அதுல இருந்தும் இந்த மாதிரி பால் வடியுங்க. உடனே வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. உங்ககிட்ட டிஷ்யூ இல்லைனாலும் ஏதாவது துணி வச்சிருப்பீங்களே, பழைய துணி, அது கூட நீங்க வச்சுக்கலாம். அப்பப்ப நறுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில பிடிச்சு வச்சு நறுக்காதீங்க. உடனே இது வந்து நழுவி வந்து உங்க கையை கிழிச்சு எடுத்துரும். இந்த இந்த காயை நான் நறுக்கும் போதே எனக்கும் அந்த மாதிரி பட்டு ரத்தம் வந்துருச்சுங்க. அதனால எப்பவும் கையில வச்சு நறுக்காதீங்க, இது நழுவிட்டு வந்துடும். இந்த மாதிரி கீழே வச்சு அப்படி நறுக்கி விடுங்க. இந்த மேல இருக்கிற தோலை நீக்கினா போதும், நீங்க ஈஸியா மத்ததெல்லாம் நறுக்கி எடுத்துக்கலாங்க. நீங்க பீலர் யூஸ் பண்ணா ஒரு சில சமயம் வராதுங்க. எனக்கு இந்த சமயம் வரல, அதனால நான் இந்த மாதிரி கத்திலேயே நான் நறுக்கி எடுத்துட்டேன். இப்போ அவ்வளவுதாங்க. இப்படி 4 பீஸா நீங்க போட்டுட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண உடனேயே நம்ம வாழைக்காய் கட் பண்ற மாதிரி தாங்க, உடனே நீங்க தண்ணியில போட்டுடணும். கொஞ்சம் வெளியில வச்சீங்கன்னா இது கருத்த மாதிரி ஆயிடும். அதனால தண்ணியில போட்டுருங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வெந்ததுன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆயிடும், உங்களுக்கு கிரேவிக்கு நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணுங்க, போதுங்க. இந்த சைஸ்க்கான பீஸா கட் பண்ணிக்கோங்க. உடனே தண்ணியில போட்டுருங்க. அவ்வளவுதாங்க. இதே மாதிரியே நான் முழு பலாக்காயும் கட் பண்ணிட்டேன். இப்போ இது ஃபுல்லா கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேப்பரையும் நீங்க அப்படியே எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். நீங்க கட்டில் நறுக்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க. இப்ப இந்த கத்தியும் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயை வச்சு தொடச்சிடுங்க. அப்பதான் அதுல ஒட்டி இருக்கிற அந்த பிசின் மாதிரி இருக்கிறதும் போகுங்க. நீங்க சோப்பு போட்டு கழுவுனீங்க அப்படின்னா உங்க நார்லாம் ஒட்டிக்கும், அது எப்பவுமே போகாதுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி பேப்பர் வச்சு எண்ணெய் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அவ்வளவுதாங்க. பலாக்காயை நான் ஏற்கனவே ஊற வச்சிருந்த தண்ணியும் நீக்கிட்டு புது தண்ணி மாத்திட்டேன். இப்ப இது நம்ம வேக வைக்கலாங்க. இது வேக வைக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்புல வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைங்க. இது 10 நிமிஷத்துல நல்லா வெந்து வந்துருங்க. அவ்வளவுதாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. நீங்க ஒரு ஃபோர்க்கோ இல்ல ஏதாவது ஸ்பூனோ வச்சு குத்தி பாருங்க, நல்லா வெந்திருக்கணும். இது வேகாம இருந்தா ஒரு மாதிரி பால் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. நல்லா வெந்திருக்கணும். நிறைய மஞ்சத்தூள் போட்டே வேக வைங்க, நல்லா இருக்கும். இப்போ இந்த கிரேவி ரெடி பண்றதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணுங்க. நான் அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைய வறுத்து விட்டுக்கிறேங்க. கொத்தமல்லி விதை வறுத்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இப்ப 1/2 டீஸ்பூன் அரிசி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இதையும் போட்டு வறுத்துக்கலாங்க. இது இது எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நான் இது கூடயே வந்து அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு மராட்டி மொக்கு, கூடவே ஒரு அன்னாசி பூ, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன். 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். எங்களுக்கு காரம் இது போதுன்றதுனால 2 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. 1 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், இது கலருக்காக. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி காரம் வச்சுக்கோங்க. இது அடுப்பை ஆன் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா வறுத்து விட்டுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடியா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. அவ்வளவுதாங்க, நான் அரைச்சு எடுத்துட்டேன். இந்த மசாலா அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். நான் அதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு
தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். கூடவே 4 பாதாமும் ஒரு 5 முந்திரி பருப்பும் எடுத்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு வானலில் நல்லா சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு மராட்டி முக்கு, ஒரு அரை பீஸ் அளவு பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கூடவே நான் அரை டீஸ்பூன் மட்டும் சோம்பு எடுத்திருக்கேங்க. நம்ம முன்னாடியே எல்லாத்துலேயும் சோம்பு சேர்த்துருக்கோம், அதனால அரை டீஸ்பூன் மட்டும் இங்கே தாளிக்கிறதுக்கு எடுத்தால் போதுங்க. எண்ணெயில் இந்த வாசனை நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், நான் அதை போட்டுக்கிறேங்க. இது நல்லா வதக்கி விடலாம். இது வதக்கும் போதே நான் உப்பு போட்டுக்கிறேங்க. இப்போது நான் ஒரு டீஸ்பூன் மட்டும்தான் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போவே உப்பு நிறையா போட்டுறாதீங்க. இதெல்லாம் வதக்கும் போதே நான் 2 சின்ன தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் வதக்கிக்கிறேங்க. நீங்கள் பெரிய தக்காளி எடுக்கிறீங்கன்னா ஒரு தக்காளியாக போட்டுக்கோங்க. இது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் இது வெந்தால் போதுங்க. நல்லா கொல கொலன்னு வெந்து வந்துடணும். இந்த மாதிரி வெந்து வந்திருக்கணுங்க. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பலாக்காயை இதோட சேர்த்திக்கலாங்க. நம்ம ஏற்கனவே இந்த காயை வேக வச்சதுனால ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் இல்லை. நல்லா பெரட்டி விடுங்க. இந்த தக்காளி வெங்காயத்தோட சாஸ் வந்து அதில் இறங்கினா போதும். இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் நம்ம போட்டுக்கலாங்க. நான் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா மட்டும் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நிறைய வேணும்னா ஒரு 3-4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண அந்த பொருளில் 4 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா வரும். நான் 2 டீஸ்பூன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. எனக்கு அது போதுமானதாக இருந்தது. இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே இந்த காய் நல்லா வெந்து வந்துருச்சு. அதனால ஒரு 5 to 6 நிமிஷம் இது வெந்தா போதுங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வர அளவுக்கு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் வேகட்டுங்க. இந்த சமயத்துல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் ஊத்திக்கலாம். தேங்காய் விழுதை ஊத்துனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. தேங்காய் விழுதை ஊத்திட்டதுக்கு அப்புறம் கூடவே நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எவ்வளவு வேணுமோ அதை வந்து இப்ப தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறம் பார்த்துக்கோங்க. தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சு வரணுங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த கிரேவி ரொம்ப சூப்பர் டேஸ்ட்ல இருக்குங்க. நீங்க மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறீங்களோ அந்த டேஸ்ட்லயே இருக்குங்க. இல்ல நீங்க சைவமா இருந்தா வெள்ளை குழம்பு நம்ம வைப்போம்ல, வெள்ளை குருமான்னு சொல்லி வைப்போம்ல, அந்த டேஸ்ட்ல இருக்குங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். நானும் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கும் போது இது அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாம தான் வச்சேன். ஆனா வச்சதுக்கு அப்புறம் எங்க வீட்ல எல்லாருமே ரொம்ப போட்டி போட்டு இது சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் இன்னைக்கு இது வந்து பரோட்டாக்கு தான் வச்சு சாப்பிட போறேங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது சோறு, சப்பாத்தி, பரோட்டாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த டிஷ்ஷையும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க செய்யலைனாலும் செய்யற உங்க ஃப்ரெண்டுக்கு, அதாவது குக் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இதை அனுப்பிச்சு அவங்கள செஞ்சு பார்க்க சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.